ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த லாயர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணியிருக்கான். அம்மா நீ எப்போதாம்மா வருவ? இல்லை, என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்பவே லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, சாப்பிட்ருங்க அப்படின்னு. அப்படியா? அவங்க அம்மா அப்பாவுமே ரொம்ப பசியோடு வெயிட் பண்ணுறாங்களே, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அப்போ வேறு இந்த வாண்டு ஓடி வந்துட்டுருக்கு. அம்மா சீக்கிரம் வாங்க, நம்ம கேக்கெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னு. இது அவனுக்கு கேட்குது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஏதாவது விஷ் வந்து வேண்டிக்கோ அப்படின்னு. நான் என்ன சின்ன பிள்ளையா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சைட் போய் உட்காந்துடுறாரு. அப்போ இந்த வாண்டு சொல்லுது, வாங்க நம்ம விளாடலாம். என்னடா விளாடுறது? ட்ரூத் ஆர் டேர். அது எப்படி விளாடுறது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதாவது ராக் பேப்பர் சிசர் விளாட்லாம். அதில் யார் தோற்று போகிறாங்களோ அவங்க வந்து பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணும். அதாவது உண்மை சொல்லணும், அப்படி இல்லைன்னா டேரில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஸோ எல்லோரும் விளையாடுறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா தோற்று போயிடுறான். அவன் பார்த்திங்கன்னா டேரை தான் சூஸ் பண்ணுறான். உடனே இந்த வாண்டு, அப்போனா நீங்கள் அம்மாவை கிஸ் பண்ணுங்கள், அதான் அவங்களோட மிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு மேலே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தாத்தா பார்த்தீங்கன்னா சூப்பர்ரா சூப்பர்ரா பேரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ண முடியாது, நான் வேணால் உண்மையை சொல்கிறேன், ஏதாவது கேளு அப்படின்னு. உடனே இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. இவ பார்த்தீங்கன்னா சப்பையாக கேட்டுட்ருக்கா, நான் ஒரு நல்ல டாக்டரா அப்படின்னு. நீ நல்ல டாக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ராக் பேப்பர் சிசர் விளையாடுறாங்க. இதில் ஹீரோயின் வந்து தோற்று போயிடுறா. ஸோ ஹீரோயின்கிட்ட இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்குது. இப்போவுமே நீங்கள் அப்பாவை வந்து லவ் பண்ணுறீங்களா, அவரை பிடிக்குமா அப்படின்னு. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக வெயிட் பண்ணுறான், அவள் என்ன தான் சொல்ல போகிறா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாஸில் நடந்த அந்த சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறா. ஆசை ஆசையாக குக் பண்ணி வச்சது, அதை அவன் குப்பையில் போட்டது, ஹாஸ்பிட்டலில் தனியாக ஆப்ரேஷன்லாம் பண்ணி கஷ்டப்பட்டிருப்பாள்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தைரியம் இல்லை உங்கள் அப்பாவை லவ் பண்ணுறதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அந்த வாண்டு பார்த்திங்கன்னா தாத்தாக்கிட்டே போய் உட்காந்துருது. வேறு ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா தாத்தா? இல்லையடா. உனக்கு ஏதாவது இருக்குது? இல்லை அப்படின்ற மாதிரி அது சொல்லிட்டுருக்கு. ஸோ இந்த வாண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் கோர்த்து விடுறதுக்கு நிறைய வேலைலாம் பார்க்குது. ஆனால் பாவம் எல்லாமே ஃபெயிலில் தான் போய் முடியுது. இந்த சைடை ஒயிட்டியை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாரில் உட்காந்து குடிச்சிட்ருக்கா. ஜெங்கு வந்து சொல்லிகிட்ருக்கா, நீ வந்து டாக்டர் தானே, எதுக்கு இந்த மாதிரி குடிச்சிட்ருக்க அப்படின்னு. உனக்கு என்ன தெரியும், போ ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஸோ ஜெங்கு சொல்லிகிட்ருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு அந்த ஹீரோவை தானே பிடிச்சிருக்கு, அவன் உன்னை இன்டைரக்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டான்ற அந்த கடுப்பு தானே, நீ ஏன் என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா ஹீரோவை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல அப்படின்னு. இங்கே பாரு, உலகத்தில் நான் எந்த ஆளை வேணாலும் லவ் பண்ணுவேன், ஒன்றை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதா. சரி நான் போகிறேன், ரொம்பலாம் குடிக்காத அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு அங்கே போக, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். பேச்சு மூச்சே இல்லை. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு பார்க்குறா, என்னடா ஆச்சு அப்படின்னு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறா. ஒரு வேளை இவனுக்கு யார் இதுவும் அடைச்சிட்ருக்குமோ அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா க்ளவுஸு அப்புறம் கத்தி இதெல்லாம் கேட்குறா. ஒரு ஸ்ட்ரா ஒன்று கேட்குறா. கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நல்லா ஊற்றி நல்லா ரப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கோடு போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்ட்ராவை இறக்குறா. உள்ளேருந்து யாரெல்லாம் வெளியே வருது. நல்ல வேலையாக அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்றான். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஜெங்குமே வந்து பார்க்குறான். அடி பாவி, ஃபோன் பேசிட்டு வரத்துக்குள்ளேயும் இவ்வளோ வேலை நடந்துச்சா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைவலியில் உட்காந்துட்ருக்கான், இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு. அப்போ அந்த வாண்டு வந்து கேட்குது, அப்பா அம்மாவுக்கு அப்போ பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்காங்களா அப்படின்னு. இதெல்லாம் பெரியவங்களோட விஷயம், இதெல்லாம் நீ தலையிடாமல் ஒழுங்காக உன்னோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு. உடனே அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கா? இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அந்த வாண்டை பார்த்தீங்கன்னா போய் தூங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த தாத்தா கடுப்பாய் கத்திட்டு இருக்காரு. எல்லாமே உன் நல்லதுக்காக தானே சொல்லிகிட்டு இருக்கேன். அவள் ரிட்டன் வந்திருக்கா. ஸோ நீ அவகிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்து 2 பேரும் ஒன்று சேர பாருங்க அப்படின்னு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, தாத்தாவை வழி அமுச்சுட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அப்படியே முழிச்சுட்டே நின்றுட்டுருக்காரா. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வரீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு. இவருக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அந்த வாண்டு பார்த்திங்கன்னா, வாங்க தாத்தா நீங்கள் ரொம்ப நல்லா இருங்க, பார்த்து வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழகாக கூட்டிகிட்டு போய் வழியெல்லாம் அமுச்சு வைக்கிது. சரி சரி, நான் சொன்ன விஷயத்த மட்டும் உங்கள் அப்பாட்ட சொல்லிடு அப்படின்ட்டு அந்த தாத்தாவை அங்கேருந்து போயிடுறாரு.
இதுக்கப்புறம் அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா, "டேய் மகனே ஹாப்பி பர்த்டே" அப்படின்ற மாரி சொல்லுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாரி பார்க்குறான். "எது? நான் உனக்கு மகனா?" அப்படின்னு. அதாவது தாத்தா தான் அந்த மெசேஜை உன்கிட்ட பாஸ் பண்ண சொன்னாங்க. ஏன்னா தாத்தா உன்கிட்ட சொன்னா, நீ வந்து கேட்க மாட்டியா அப்படின்னு. இவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. "என்ன சொல்ற? தாத்தா தான் இப்படி சொல்ல சொன்னாரா?" "ஆமாப்பா. நீ என்கிட்ட, தாத்தாட்ட, அம்மாட்டலாம் ரொம்பவே அரகென்ட்டா நடந்துக்கிற. இப்படியே இருந்தீன்னா உனக்கு யாருமே வந்துட்டு லாஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. யாருமே உன்னை லவ் பண்ண மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்கப்பா" அப்படின்னு ரொம்பவே இன்னசென்ட்டா சொல்லிட்டு இருக்கு. "அப்படியா சொல்ற? நான் உன்கிட்ட, தாத்தாட்ட, அம்மாட்டலாம் ரொம்பவே அரகென்ட்டாவா நடந்துக்கிறேன்." "ஆமா" அப்படின்ற மாரி சொல்றான். "சரி, சரி. இதுக்கப்புறம் நீ நல்ல பையனா இரு. நான் உன்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறேன்" அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வீட்டுக்கு வரா. அந்த லாயர் பார்த்தீங்கன்னா, கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கே போகல போல. ஹீரோயின பார்த்தோனே வந்துட்டுருக்கான். "நீ இன்னுமா இங்கேருந்து போகல?" அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ 2 பேரும் அப்படியே நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு வைட்டியும் செங்கையும் காட்டுறாங்க. அந்த மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கல்ல, அந்த பேஷண்ட்ட பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வைட்டி பார்த்தீங்கன்னா, செங்கு கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. "நான் எதுவுமே பண்ணலையே. நீ என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னில்ல, ஹீரோ பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அவனை நான் வந்துட்டு லைக் பண்ணுறேன். அந்த விஷயத்த எடுத்து சொன்னில்ல, அதுக்கு தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நான் அவன் பின்னாடிலாம் போக மாட்டேன்" அப்படின்னு. இவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அண்ணாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. "ஏன்டா அப்பா கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்திருக்கலாம்ல, அவர் வந்து பயங்கரமாக அழுதாரு" அப்படின்னு. "என்ன சொல்கிற, அவர் அழுதாரா?" அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயினும் அந்த லாயர் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் வந்து உட்கார்றாங்க. இதை ஹீரோவோட அண்ணா பார்க்குறாரு. "டேய் இது ஹீரோயின் தானே, இவ ஏன்டா இந்த லாயர் கூட வந்திருக்கா, ஒருவேளை இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்களா" அப்படின்னு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டிருக்கு. "மூஞ்ச மறடா, மூஞ்ச மறடா" அப்படின்னு. அவள் பார்க்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது. "அந்த பையனோட செட் ஆயிடுச்சா" அப்படின்னு. "அப்படியா சொல்கிற" அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கேமராலாம் ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்படி ஒன்றும் தெரியலையே. "இல்லை இல்லை, அவள் ஹாப்பியாக தான் இருக்கா, உனக்கு தான் கொஞ்சம் பொறாமையாக இருக்குது" அப்படின்னு. இந்த லாயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அதாவது அந்த பாட்டிமாவை வந்துட்டு தூக்கி அந்த ஸ்டெப்லேயே போட்டு போயிருந்துருப்பாங்கல்ல. ஸோ எப்படியோ அடிச்சு பிடிச்சி அவன்கிட்ட வந்து காம்பன்சேட்லாம் வாங்கியிருந்திருப்பாங்க போல், அந்த பணம். ஆமாம், எதுக்காக காசெல்லாம் அவன் கொடுத்துட்ருக்கான்? அது ஒரு சின்ன இஷ்யூ, அதை சால்வ் பண்ணி காசெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான் போல் அப்படின்னு. "என்ன இஷ்யூ? நானும் லாயர் தானே, என்னை வந்து அவன் மீட் பண்ணியிருந்துருக்கலாமே" அப்படின்னு. "நீ அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன்னு" கலாய்ச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் இவனுக்கு கொஞ்சம் பொசசிவாக தான் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்றத இவனோட ஃபோன்லேருந்து கேமரா வழியாக பார்த்துட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அந்த பாட்டி அம்மாவோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பே பண்ணலாம், அதாவது ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே பே பண்ணலான்னு சொல்லிட்டு கார்டெல்லாம் இன்சர்ட் பண்ணுறாங்க. அதில் எதுலேயுமே பேலன்ஸ் இல்லை இல்லை அப்படின்னு வருது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்ருக்கா. அந்த சைடு ஹீரோயின் வரா. "என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க?" "அது ஒன்றும் இல்லை, பில் பே பண்ணலான்னு வந்தேன், அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து என்கிட்ட இல்லைன்னு." ஸோ இவ பார்த்தீங்கன்னா லாயர் கொடுத்துருப்பான்ல, அந்த காசு எடுத்து கையில் கொடுக்குறா. "இதை வச்சுக்கன்னு." "இல்லை இல்லை, எனக்கு வேண்டாம். இது உங்கள் அம்மாவுக்கு சேரக்கூடிய காசு தான். ஸோ நீ ஹாஸ்பிட்டல் பில்லை தாராளமாக கட்டலாம்" அப்படின்னு. இந்த மாதிரி இவ பேசுகிறத ஹீரோ பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறான். இவ திருந்தவே மாட்டா போலையே அப்படின்னு. இதுக்கப்புறம் பாட்டிமா, அவங்க பொண்ணு, நம்ம ஹீரோயினை 3 பேரும் அப்படியே சும்மா வாக்கிங் மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ, அப்புறம் டேனு எல்லாருமே ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறான், "இப்போ உங்களுக்கு ஓகே தானே, நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு. நான் நல்லா இருக்கேம்மா" அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வாண்டு இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா "அப்பா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. இந்த வாண்டை இந்த பாட்டியம்மாவோட பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறா. இவ ஏன் இந்த அளவுக்கு ஷாக் ஆகி போய் பார்க்குறான்னு தெரில. ஒருவேளை இவ தான் அம்மாவாக இருப்பாளோ அப்படின்றதும் தெரில. ஸோ போக போக பார்க்கலாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை கூட்டிகிட்டு ட்ராயிங் கிளாஸ்க்கு தான் வந்திருக்கான். அந்த இடத்துல ஹீரோயினுமே இருக்கா. இவன் ரொம்ப அழகாகவே ட்ராயிங் எல்லாம் பண்ணுறான்ல, வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக தான் இருக்குது. "ஏன் அப்படி சொல்கிறீங்க?" "ஆமாம், இவனை வந்துட்டு யாரோ ஹாஸ்பிட்டல் வராண்டால தான் போட்டு போயிருந்தாங்க. ஸோ நான் அவனை செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட தலையில் வந்து டியூமர் இருந்தது. அதை நான் தான் ஆப்ரேஷன் பண்ணேன். ரொம்ப ரிஸ்க்காகவே இருந்துச்சு அந்த ஆப்ரேஷன். இருந்தாலும் எல்லாமே பண்ணி முடிச்சு இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். நீ ஏன் உங்கள் அம்மாவை தேடவே இல்லை?" "ஏம்மா, வராண்டால தூக்கி போட்டு போயிருக்காங்க, நான் எப்படிம்மா அவங்க அம்மாவை தேட முடியும்?" அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி அம்மா பொண்ணுக்கிட்டேருந்து கால் வருது. இவங்களும் அட்டென்ட் பண்ணுறாங்க. "நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அந்த வாண்டு வந்து ஹீரோவோட பையன் தானா?" அப்படின்னு. "ஆமாம்." "என்ன வயசு இருக்கும்?" "6 வயசு இருக்கும்" அப்படின்னு.
இதை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. மறுநாள் காலையில் வைத்தி பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட் டாக்டரோட பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. இவர் வந்து இந்த ஜென்ரல் டாக்டர் இருப்பாங்களே, பொதுநல மருத்துவர் அவர். இதை வந்துட்டு ஜெங்கு பார்க்குறான். இவன் ஏன் இவனோட பேசிட்டு போயிட்டுருக்கா, யார் இவன் அப்படின்னு. பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கான். இவன் தான் ஜென்ரல் டாக்டர்ப்பா அப்படின்னு. ஓ, உனக்கு தெரியுமா? தெரியும், என் கூட ஒன்றா தான் காலேஜ் படித்தான் அப்படின்ட்டு. சரி, நீங்கள் யாருக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது எதுக்கு உனக்கு, மூட்டு வா அப்படின்னு ஜெங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகவே சொல்லிட்டு போயிட்டுருக்கான். வெறுன்னு வந்து வைத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை சாப்பிட போகிறா. அதெல்லாம் தூக்கி அப்படியே வீசிட்டு இருக்கா. ஏன்னா அந்த டாக்டர் தான் வாங்கி கொடுத்துருப்பான் போல். இதெல்லாம் வெஸ்டர்ன் ஃபுட்டு, இதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை, இதை சாப்பிடு அப்படின்னு. அவள் கடுப்பாயிட்டு இருக்கா. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஓபி பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜெங்கும் ஒயிட்டும் தான் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஆல்ரெடி அந்த டாக்டர் உள்ளே நிற்கிறான். ஜெங்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, நம்ம இப்போ வந்திருக்க கூடாதோ அப்படின்னு. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு ஒன்றா போகலாமா அப்படின்னு. ஓகே, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் இருப்பாங்களா, அவங்ககிட்ட போய் சொல்லிகிட்ருக்கான், இன்றைக்கி எனக்கு பேஷண்ட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக கொடுங்க, ஏன்னா நான் பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. வைட்டி வந்து பேஷண்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்குறா. என்னது இது, இன்றைக்கி 60 பேர் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆமாம், என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் ஃபேமஸான டாக்டர், பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு. ஸோ வேறு வழியே இல்லாமல் ஒரு பேஷண்ட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. இதில் வெளியே பார்த்திங்கன்னா ஒருத்தவன் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கான். இவனுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி நிற்கிறானே தெரியல. கொஞ்சம் பேஷண்ட் தான் பார்த்துருப்பாங்க. அப்போ வைட்டி பார்த்திங்கன்னா எங்கேயோ போகிறா. எங்கே போகிற, இன்னும் நிறைய பேஷண்ட் இருக்காங்கல்ல, நான் சுச்சு போகிறேன், அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. சரி பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது வெளியே ஒரு பேஷண்ட் வந்து ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டே நின்று இருந்திருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வைத்தி வெளியே போனோன்னா குடுன்னு உள்ளே ஓடி வந்து அப்படியே கதவெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். ஜெங்கு பார்க்குறான், யாரா நீனு, என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. சார், எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீ போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கரலாம். நான் ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டேன் சார், நான் தான் ஃபஸ்ட்டு டோக்கன் நம்பர் அப்படின்னு. அப்போ எங்கேயா போனேன், ஏன் வந்து பார்க்கல? அது அந்த லேடி டாக்டர் வெளியே போகணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். ஏன், அவ இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கே அப்படின்னு. சரிடா, என்ன பிரச்சனை, அதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு ஷர்ட்டெல்லாம் கட்டி காமிச்சிட்ருக்கான். டே ஏன்டா இப்படி ஆவியும் சிவனையும் வாங்குறீங்க, உட்கார்ற, தள்ளி போடா அப்படின்னு. இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டையை கழட்டி அப்படியே ஒரு போஸில் நின்றுட்டுருக்கான். அந்த நேரம் ஒயிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. அம்மா, நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கப்புறம் அவனை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வைட்டி தான் சொல்லிகிட்ருக்கா, அதாவது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மண்டையில் வந்துட்டு ஒரு டியூமர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் உன்னோட அந்த ஆண்மைத்தன்மையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு. இதை க்யூர் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நீ போயிட்டு மண்டையை ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு வா, அந்த டியூமர் எந்த அளவுக்கு இருக்குது, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் உன்னை நல்லபடியாக ஆக்கிடலாம் அப்படின்னு. சரி டாக்டர், நான் வந்துட்டு உங்களை நம்பி தான் இருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்மளுக்குன்னு ஒரு கிறுக்கேன் வரான்டா அப்படின்ற மாதிரி தான் 2 பேத்துக்கு இருக்குது. அப்போது ஜெங் வந்து சொல்லிகிட்ருக்கான், ஐயையோ லஞ்ச் டைம் வந்து முடிஞ்சிடுச்சே, நீ அந்த டாக்டர் கூட லஞ்ச் போகணும்னு சொன்னில்ல, என்னால் இந்த மாதிரி ஆயிடுச்சே, இருந்தாலும் என்ன பண்ணுறது, டாக்டர் ஆச்சுல்ல, சரிம்மா உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, நான் வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு, வேணுக்குனுமே தானே நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு கிளம்பிட்டா. ஸோ காரில் உட்காரும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துட்ருக்கான். என்னாச்சுப்பா, இன்றைக்கி என்ன காரணம், உன்னோட காரில் போக வேண்டியது தானே அப்படின்னு. அதுவா, உன் தம்பி என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான், அவன் எதுக்கு ஒன்றை இன்வைட் பண்ணான் தெரிலையே, அவன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த லாயர் இருக்கான். இந்த லாயரை கண்டாலே இந்த தம்பிக்காரனுக்கு பிடிக்கல போல். ஸோ அவனை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோவை வர சொல்லியிருக்கான். அடா, என்னோட பிரதர் இன் லா வந்துட்டாங்க, இவர் தான் அப்படின்னு. ஸோ லாயர் பார்த்தீங்கன்னா, எனக்கும் தெரியும்ப்பா, இவன் வந்து உங்கள் அக்காவோட எக்ஸ் ஹஸ்பண்டு, எல்லாமே எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுமாடா நீ இங்கே வந்த அப்படின்ற மாதிரி தான் அந்த தம்பிக்கு இருக்குது. ஸோ தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்கான். இந்த லாயருக்கு ஹீரோனோட அப்பா வந்து கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க.
ஹீரோயினும் அவங்க அம்மாவும் கிச்சனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க குசு குசுன்னு. அம்மா அந்த தம்பி வேணுக்குனுமே தாம்மா ஹீரோவை இன்வைட் பண்ணியிருக்கான் அந்த லாயரை வெறுப்பேற்றணுன்னு. ஆமாம்மா எனக்கும் புரியுது, 2 பேர்த்தில் நீ யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கோ, 2 பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு. நீலாம் அம்மாவா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ லாயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கான். ஹீரோக்கெலாம் பயங்கர வெறுப்பாயிட்டிருக்கு. சரி வாங்க நம்ம ஒன்றா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சியர்ஸ் எல்லாம் பண்ண வராங்க. அப்போ தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா, அப்பா நிறுத்துங்க, எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் குடிக்கக்கூடாது, அது உங்கள் உடம்புக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு. இவனுக்கா அடே ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது லாயருக்கு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், ஆமாம் ஆமாம் அவன் சொல்கிறது உண்மை தான், நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் ட்ரிங்க்கெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஆயிரும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. லாயருக்கா உள்ளே புகஞ்சிட்ருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி சரி எம்டி ஸ்டமக்கில் தானே குடிக்கக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு சூப்பு குடிப்போம், அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ட்டு சூப்பை பார்த்தீங்கன்னா சியர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா அந்த லாயருக்கும் நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொறாமையிலே ஒரு போர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ரூமுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கேன். அங்கே ஒரு டைனோசர் பொம்மை இருக்குது, அதில் ஹீரோட பேர் எழுதியிருக்கு. என்ன இந்த பொம்மையில் என் பேர் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுவா எனக்கு எப்போல்லாம் ஆத்திரம் வருமோ அப்போல்லாம் இந்த பொம்மையை போட்டு குத்துவேன், என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும் அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எபிசோடில் நான் சொல்லியிருந்திருப்பேன், இவங்க ஒரு ரீசர்ச் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ட்ரிப்பு போக போகிறாங்க, அதுக்கு ஹீரோயினை வந்து கூப்பிட்டுருந்துருப்பான்ல. ஸோ அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகணும், சில நோட்ஸ் எல்லாம் அவளுக்கு தேவைப்படுது, அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம்மை லாகின் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. 2 பேர் மூஞ்சும் அப்படியே க்ளோஸ்அப்பில் இருக்குது. ஸோ இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்களே அதை ரெடி பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு வரா. இவன் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணட்டுமே அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா கதவை போய் லாக் பண்ணிடுறா. இதை லாயர் பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவங்க 2 பேரும் உள்ளே போய் கதவை அடிக்கிறாங்களே அப்படின்னு. வெளியே தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். அம்மா எதுக்குமா அந்த லாயர் சும்மா சும்மா இங்கே வந்துட்டு இருக்கான், எங்கள் அக்காவுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னா அது ஹீரோ மட்டும்தான், அவரோட இடத்துல வேறு யாருமே வரக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். டேய் எனக்கும் ஹீரோவை பிடிக்கும்டா, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இந்த லாயரை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீ ஒரு டீச்சர் தானே, ஸோ நீ கரெக்டாக டிசிஷன்லாம் எடுக்க மாட்டியா அப்படின்னு. ஏன்டா ஏன்டா அப்படி பேசிகிட்ருக்கு அப்படின்னு அங்கே ஒரு தனியாக கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவை திரும்ப காட்டுறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டா. ஸோ அவனும் அந்த வேலையெல்லாமே முடிச்சுட்டு அவளோட காலெல்லாம் தூக்கி ஒழுங்காக பெட்டில் போட்டு பெட்ஷீட்டெல்லாம் போத்தி விட்டுட்ருக்கான். வெளியே பார்த்தீங்கன்னா லாயர் வந்துட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, போனவனை காணுமே அப்படின்னு. சரி ரொம்ப லேட் ஆச்சு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோ கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஆமாம் என் பொண்ணு எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் தூங்கிட்டாளே அப்படின்னு. நான் போய் ஹீரோவை வெளியே அமுச்சு விட்டு வரேன் அப்படின்னு தம்பி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். லாயருக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, நம்மளை ரொம்பவே அவாய்ட் பண்ணுறான், ரொம்பவே இரிட்டேட் பண்ணுற மாதிரியே சில விஷயங்கள் பண்ணுறானே அப்படின்னு. இருந்தாலும் பெருசாக எடுத்துக்கரல. சரி ஆண்டி நானும் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட பாயெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். தம்பி பார்த்தீங்கன்னா ஹீரோவை வழி அமுச்சு விட்டுட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கான். அப்போ லாயர் வந்து கூப்பிட்றான். நீ என்னை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்னு. இல்லையே, நான் உன்னை ரொம்ப நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், நீ எங்கள் அக்காவை கரெக்ட் பண்ண பார்க்குற, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்கல. எங்கள் அக்காவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா அது ஹீரோ மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது, வரட்டா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கு மேலேயும் லாயர் போயிட்டு என்னத்தை பேச முடியும். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து வந்துட்டுருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறான். ஸோ வேணுக்குனுமே ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். ஹீரோவும் பார்க்குறான் அவனுக்கு என்னதான் பிரச்சனையா அப்படின்னு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எப்படியும் டாக்ஸி பிடிச்சி தானே போவேன், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. சரி வழியே வரான், எதுக்கு நம்ம காசை செலவு பண்ணிட்டு அப்படின்னு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி வந்துட்டுருக்கான். அப்போ இந்த லாயர் வந்துட்டு சில விஷயங்களை சொல்கிறான். நான் ஹானஸ்ட்டாக அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, எனக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறி ஆகிட்டுருக்கு, என் பொண்டாட்டியை பிடிச்சிருக்குன்னு என்கிட்டே நீ சொல்லுவியா அப்படின்னு. அவள் ஒரு டாக்டராக இருக்கா, நான் வந்துட்டு ஒரு லாயராக இருக்கேன். ஸோ 2 பேத்துக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ ஓகே தான் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் உன்னை பிடிக்கணும்ல அப்படின்னு. அதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இவன் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். ஹீரோட மூஞ்ச பார்க்கணுமே, ஐயோ! இருக்கிறதுல அவன் பாட்ட வேற போடுறானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி காண்டா தான் உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்காங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக கிளம்பிட்டாங்க. சரி இவளுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஷாப்பிங் மால் தான் வந்திருக்கான். வா வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல. இது உனக்கு நல்லா இருக்குமே, அது நல்லா இருக்குமே அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் என் மேலே கேரிங்காக இருக்கீங்களே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு நீ தானே ஸ்பீச் கொடுக்க போகிற. ஸோ உன்னோட அப்பியரன்ஸை வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு. இவளுக்கா புஸ்ஸுன்னு போயிடுது. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. எல்லோரும் பயங்கரமாக கிளாப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைட் காட்டுறாங்க. தம்பி பார்த்தீங்கன்னா அந்த டேனை வெளியே கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு பிளேஸ்க்கெலாம் வந்ததே கிடையாதுடா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அட உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சொல்கிற? உங்கள் அக்கா என் பக்கத்தில் இல்லாதனால நீ என்கிட்ட ரொம்பவே வலிகிற மாதிரி தெரியுதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா டேனோட ஹஸ்பண்டு ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி அப்படியே ஜோடியாக வந்துட்டுருக்காங்க. இதை அவள் பார்த்துட்டு கூப்பிடுறா. அவ்வளோதான். அவன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு தள்ளி விட்டுட்ருக்கான். வெளியே போய் வெயிட் பண்ண, நான் இவட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு. அந்த வெட்டிங் ரிங்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சார் இப்போ தான் எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதை நான் கேட்கணும், யார் அந்த பொண்ணு? அவள் என்னோட கிளைண்ட்டு. ஆமாம், நீ யாரா? நீ என்னடா இந்த நேரத்தில் என் பொண்டாட்டி கூட டேட்டுக்கு வந்திருக்கியா? அப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். ஸோ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிடுது. ஏன்டா நீ தானே ஒரு பொண்ணோட அப்படியே ஜோடியாக வந்துட்டு இருந்த, இப்போ என்ன எங்கள் 2 பேரையும் தப்பாக பேசுறியா? நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க, என்ன சீட் பண்ணுறீல அப்படின்னு. எனக்கு கடுப்பாயிடுது. ஸோ சட்டையை பிடிச்சி அப்படியே சண்டைக்கு போயிட்டுருக்கான். டேன் தான் வந்து பிரித்து விட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே கடுப்பாக டேன் பார்த்தீங்கன்னா வெளியே நடந்து வந்துட்டுருக்கா. பின்னாடியே தம்பியும் வந்துட்டுருக்கான். இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு போ, இன்றைக்கி ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு அப்படின்னு டேன் சொல்லிகிட்ருக்கா. இங்கே பாரு, அவன் ரிட்டன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா நீ சண்டையெல்லாம் போடாத, ஸோ அப்படியே ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு. சரி, அது என் மைண்டை பொறுத்து இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. டேனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சாரி, அந்த தம்பிக்காரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவனோட ஃபஸ்ட்டு லவ்வே பார்த்திங்கன்னா டேன் தான். இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க அந்த ஸ்பீச் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஹீரோன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வா வா, நம்ம நைட்டு டின்னர்லாம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அவள் அப்படியே யதார்த்தமாக திரும்பி பார்க்குறான். ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரொம்பவே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கு. அதை பார்க்க பார்க்க அவளுக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து போகவே மனசு வரல. இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த லஞ்ச் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா அவள் ரூமுக்கு வந்துட்டுருக்கா. ஹீரோட ரூமில் இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு வெளியே போகிறா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, இவன் என்ன இங்கேருந்து போயிட்டுருக்காளே அப்படின்ட்டு குடுகுடுன்னு உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹீரோட ரூம்குள்ளே தான் வந்துட்டுருக்கா. ஹீரோவை காணோம். அவன் வந்து வாஷ்ரூமில் இருப்பான் போல். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் லிப்ஸ்டிக் கரெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்துட்டுருக்கான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அம்மா உனக்கு என்னாச்சு அப்படின்னு. அதுவா, நான் ரொம்ப குடிச்சிட்டேன் போல், எனக்கு வயிறெல்லாம் பயங்கரமாக இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி படுத்துக்கிறான். இவளுக்கா கொஞ்சம் கஷ்டமாயிடுது. நான் வேணால் போய் மாத்திரை மருந்து ஏதாவது வாங்கிட்டு வரவா? இல்லை இல்லை, பக்கத்தில் எந்த ஒரு மெடிக்கலுமே இல்லை, ஸோ நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காமல் போய் தூங்க அப்படின்னு. இவ எப்படி விட்டுட்டு போவா? சரி இந்த சைடு வந்து படு, உன்னோட வயிற்றை நான் வந்துட்டு தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கா. இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. இப்போ எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்ட்டு அப்படியே திரும்பி ஹீரோயினோட ஃபேஸை பார்க்குறானா. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. ஸோ அப்படியே ரொமான்டிக்காக போகுதுன்னு பார்த்தா ஹீரோ ஒரு மாதிரி அப்படியே சிரிக்கிறான். என்னன்னு பார்த்தா பின்னாடி பாமாக போயிட்டுருக்கு. ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா 2 அடியை போட்டு எந்திரிச்சிட்ருக்கா. அட பைத்தியமே, என்னடா வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவனும் சிரிக்கிறான். சரி சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு. இவளுமே கிளம்பிடுறா. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க, ரிட்டன் சைனா வரலான்ட்டு. அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்காங்க. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல, நான் உன்னை சென்ட் ஆஃப் பண்ண வருவேன்னு சொல்லிட்டேன், அதனால தான் வந்தேன், இந்த நிறைய கிஃப்டெல்லாம் வச்சுக்க அப்படின்னு ஹக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிட்ருக்கு. அவள் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அம்மா தாயே போமா, இங்கே எனக்கு வந்துட்டு ஒல வச்சிரோ போலே அப்படின்ட்டு அவனும் போன்றான். அவள் பார்த்தீங்கன்னா நீ போ நீ போன்றா. ஐயோ போமா அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தா ஹீரோனை காணாம்.
ஸோ ஐயோ போயிட்டாலே அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு உள்ளே வந்து ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்போட தான் உட்காந்துட்ருக்கா. ஹீரோ வந்து கேட்குறான், நீ ரொம்பவே கடுப்பாக இருக்கன்னு புரியுது, ஆனால் நீ தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. நான் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டே என்னோடய ரூம்லேருந்து போனதுனால தானே நீ இந்த மாதிரி இருக்க. அது வந்து என் ஃப்ரெண்டு மட்டும்தான்ப்பா, ஜஸ்ட்டு நான் குடிச்சிருந்தேன், அதனால என்னை ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டு போனான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த எக்ஸ்பிளைன்லாம் எனக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னா அவள் இன்னுமே பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கா. ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது இவ ரொம்பவே ஜெலஸ் ஆகுறா அப்படின்றது. இருந்தாலும் இதுக்கப்புறமா என்னத்தை சொல்கிறது அப்படின்ட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். இந்த சைடு நம்ம வைத்தியவும் ஜெங்கையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேர்த்த அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். உனக்கு என்னதாண்ட பிரச்சனை, ஏன்டா அந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் பண்ணல அப்படின்னு. நான் அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்தேன்ப்பா, அதில் என்னோட ஆண்மைத்தன்மை வந்துட்டு முழுசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எழுதியிருந்தானுங்க. ஆமாம், அது நடக்கலாம். பட் நாங்கள் வந்துட்டு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க தான் பார்ப்போம் அப்படின்னு. இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா, அதை நான் பெர்மனெண்ட்டாக லாஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ண முடியும், நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லையா அப்படி இப்படின்ட்டு சார் பார்த்தீங்கன்னா எக்ரியெல்லாம் குதிக்க போகிறாங்க. வைட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டையை கொத்தோடு பிடிச்சி இழுத்துட்ருக்கா. அவனுக்கு என்ன பிரச்சனை, 2 டாக்டர் வந்து இவ்வளோ தூரம் உங்ககிட்ட எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம், உனக்கு என்ன திமுறா, போடா ஒழுங்கா போ, அதெல்லாம் உனக்கு நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிடும், எதுவும் உனக்கு லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா அட்டடா அவள் என்ன பவர்ஃபுல்லாக இருக்காயா, ஸ்ட்ராங்காக இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. இவள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வரா. அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு அவங்க வேகமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அவன் ரூம்குள்ளே போய்ட்டு கதவை ஓப்பன் பண்ணவே மாட்டான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த சைடு அந்த தம்பியை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா டேனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன்னா நேற்று நைட்டு வேறு அவள் அழுதுகிட்டே போயிருப்பா, எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு. டேன் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்கவே இல்லை. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதவை வந்து தட்டிகிட்ருக்கா. இவனும் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் தாண்டா அப்படின்னு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோனெல்லாம் அங்கே தூக்கி போட்டுட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரிலாம் ஆக்டிங்கை போட்டுட்ருக்கான். ஸோ இவளும் வந்து கேட்குறா, ஏன் என்னாச்சு, ஏன் ரூமை விட்டு வெளியே வரமாட்டேறியா அப்படின்னு. நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய மசிலெல்லாம் ஏற்ற வேணாமா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. சரி, டேனை பற்றி எதாவது தெரியுமா, ஏன் அவளை பற்றி கேட்குற? அதுவா, நேற்று நைட்டு நான் அவளை டின்னருக்கு கூப்பிட்டு போயிருந்தேன்னா அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பொண்ணு கூட வந்தாங்க அப்படின்னு. என்னடா சொல்கிற, இது உண்மை தானே? ஆமாம், அப்போனா நாங்கள் பொய்யா சொல்கிறோம், அதனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, அவள் ஓகேவா இருப்பாளா அப்படின்ட்டு. அவள் நல்லா தான் இருக்கா, எனக்கு கூட மெசேஜ் எல்லாம் பண்ணா, அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம்ல அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிற அளவுக்கு அது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ப்ராப்ளமை நம்ம முடிக்கணும்னு டிவோர்ஸ் பண்ணுவோம், ஆனால் அங்கேருந்து வேறு ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அதெல்லாம் நீ வந்துட்டு தலையிடாத, ஒழுங்காக அவனோட விஷயங்களை மட்டும் பண்ண அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் போன உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை தூக்கி நோண்டிகிட்டு இருக்கான். இந்த சைடு செங்க கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா டாக்டர் வேலையை விட்டுட்டு செக்யூரிட்டியாக மாறிட்டான் போல். ஒயிட்டியோட காரை பார்க் பண்ணுறதுக்கு இங்கிட்டு வா அங்கிட்டு வாலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அவள் துளி கூட மதிக்கலையே, அவள் வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கா. நில்லிடி, உனக்காக தானடி நான் ஹெல்ப் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். என் வீட்டுக்கு முன்னாடி விற்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. இவள் பார்த்தீங்கன்னா ஆமாம் என்ன டேஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு இவனும் ஒரு வாய் தான் எடுத்து வைக்கிறா. அது பயங்கர சூப்பராக இருக்கும் போல. சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு ஜெங்கு சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேரோட ஸ்டோரி இந்த மாதிரி போயிட்டுருக்கா. அங்கிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. டேனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. லஞ்ச் டைம் ஆச்சு, நீ சாப்பிட போலையா அப்படின்னா, நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு நிறைய பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. என்னடி இது அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த பாட்டியம்மாவோட பொண்ணு இருக்குல்ல, அதுதான் இது எல்லாத்தையுமே ஹீரோட்ட கொடுக்க சொன்னிச்சு, அந்த குட்டி வாண்டுக்காக எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு. இது அவரெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டார். நீ எதுக்கு வாங்கின, நான் எங்கடி வாங்கினேன், வச்சுட்டு அந்த பிள்ளை திரும்பி கூட பார்க்காம ஓடிடுச்சு அப்படின்னு. ஸோ ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, அவள் வந்துட்டு நிறைய கொஸ்டின்லாம் கேட்டான் அந்த வாண்டை பற்றி. அவனுக்கு என்ன வயசு, என்ன ஹைட்டில் இருப்பான், அப்புறம் ஹீரோ வந்துட்டு உண்மையாகவே இவனுக்கு அப்பா தானா அப்படின்னு. இவன் ஏன் இதெல்லாம் விசாரிக்கிறா அப்படின்னு இவங்களுக்குமே ஒன்றும் புரியலை. சரி நீ என்ன சொன்ன, நான் வந்து ஹீரோ தான் உண்மையான அப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. அந்த வாண்டோட அம்மா ஒருவேளை இந்த பொண்ணாக இருக்குமோ என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடை பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.